அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாங்கள் பார்க்க போகிற இலங்கைக்கு முதலாக வந்த மோட்டார் சைக்கிள். இது ஒரு சிறி, இது யாழ்ப்பாணத்தில் நிற்கு. இதோட விலை 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் கேட்டு அவர் கொடுக்கல. இது இந்த புதுசு, இந்த பிஎஸ்ஐ இது புதுசு இப்போ 2,75,00,000 அவர் சொல்கிறார். இதை பற்றிய விவரங்கள் அறிவங்க கேட்டு வாங்க. வணக்கம் ஐயா, இந்த பிஎஸ்ஐ சைக்கிளை பற்றி இருக்கா சொல்லுங்க எனக்கு விவரமா. இது எத்தனையாம் ஆண்டு மாடல்? 1956 ஆண்டு. நீங்கள் புதுசாக எடுத்ததா அல்லது செகண்ட்? ஆனால் நீங்கள் இதுகளில் கொஞ்சம் ஆர்வம் கூட. தெரியும் உங்களுக்கு இது. இப்போ இந்த ஒரு சிறி இப்போ யாழ்ப்பாணத்தில் இதுதான் ஒரு சைக்கிள் நிற்க போல. மற்ற இது மாடலும் கொஞ்சம் சைஸ் பெருசு. இது பெரிய சைக்கிள், பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. அப்போ பிறகு என்னுடைய மகன் அவருக்கு கொஞ்சம் இதில் ஆர்வம் கூட. அப்போ நான் இது ஒருக்கா விற்கிறதுக்கு பேப்பரில் போட்டுட்டேன். பிறகு இவன் விரும்பல, விற்க வேண்டாம் செய்வ மாட்டான். இப்போ 1,00,000 ரூபாய் செலவழித்து செய்து பண்ணிவிட்டு. இது பெறுமதி இப்போ எவ்வளவு வரும்? இப்போ இன்றைய பெறுமதி நான் என்னுடைய கணக்கின்படி ஒரு பவுன்ஸின் பெறுமதி 4 வீதம் பார்த்தோன்னு எங்களுடைய பார்ட்ஸ்கள் கணக்கு பார்த்தோம் 1 கோடி ரூபாய். 2,75,00,000 முடியுது ஒரு சைக்கிள் உருப்படியாக புதுசு. இந்த சைக்கிள் பிஎஸ் இது இதுன்ற இப்பத்தே யாழ்ப்பாணத்தின் பெறுமதி 1 கோடி. அதுக்கும் இது இந்த சைக்கிள் எடுக்கிறதுக்கும் இருக்கு. நான் கனவேறு இதில் ஆர்வம் உள்ளவர். ஆனால் விற்பனை காலைங்க விற்கிறது சைக்கிள் இல்லை. அதான் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இதுதான் ஒரு சொறி இருக்கு. மற்றது இந்த சைக்கிள் எல்லாருக்கும் தெரியுமோ? இது நம்பர் சைக்கிள் கொஞ்சம் ஃபேமஸ். ஒரு சொறி சைக்கிள் இந்த பிஎஸ். இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் 3 பார்ட்ஸ் இருக்கு. இது இன்னும் வச்சுக்கிறீர்கள் பார்ட்ஸ் எல்லாம்? இப்போ புதுசாக லண்டன்ல இருந்து எடுப்பிச்சிருக்கிறேன். இன்னும் கொண்டு இருக்குது. அடுத்து என்னோட டயர் எக்ஸ்ட்ரா இருக்கு புதுசு நியூவா. இது டயர் இதுக்கு வருகுதா அல்லது 119? இந்த டயர் பெரும்பாலும் இந்த ராயல் என்ஃபீல்ட் சாமான்கள். இதுக்கும் ராயல் என்ஃபீல்டும் ஒரே பிராண்ட் இல்ல. புல்லட் என்ற ஒரு சைக்கிள்ல பிரிட்டிஷ்காரனுங்கள எங்களை ஆக்கிரமிச்சிட்டு போன பின்னால விட்ட சைக்கிள். அதாவது விஜயகாந்த் ஓடுனேன், அதான் புல்லட். இது இப்ப எலக்ட்ரானிக்ஸ் ராயல் என்ஃபீல்ட். அது இங்கிலாந்து ஒரு மிலிட்ரிக்குரிய சைக்கிள் தானே ராயல் என்ஃபீல்ட். புல்லட் தான் இந்தியன் ரீமிக் பண்ணினாரு. இங்கிலாந்த பார்த்து காப்பி பண்ணினதா. ஆனால் உண்மை லண்டன் என்று சொன்னால் இது பிஎஸ்ஏ தான் லண்டன் ஒரிஜினல். ஆனால் இது இப்போ 1 கோடி பெறுமதி. இன்றைக்கு இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த சைக்கிளுக்கு. மற்றது இது ஒரு பாரம்பரியமான சைக்கிள். இந்த பிஎஸ்ஏ எங்களுக்கு சின்னல்லே ஒரு ஆசை. இந்த சவுண்டு சைலஞ்சர் ஒரிஜினல் இங்கிலாந்துண்டியா. இந்த சைக்கிளுக்கு இப்போ போட்டியாக இருக்குமே வாங்குறதுக்கு. இப்போ என்னட்டா குறைஞ்ச ஒரு 5 பேருக்கு மேல கேட்டுட்டேன் சைக்கிள் வெளியே பற்றி பரவாயில்ல வச்சிருக்கணும் ஒரு ஆசை. அந்த பாரம்பரியம் அந்த ஞாபகத்துக்கு தந்தையார் வச்சிருந்த சைக்கிள்கள் பிற்பாட்டு போனது நாட்டு சூழல் காரணத்தால அழிஞ்சு போனதாலும் அவை எடுப்ப காசை பிரிச்சுப்படுத்து அந்த இடத்துல அந்த நினைவு நிக்கணும் கன. இப்போ 1 கோடியில் அதுக்கு கூடவும் கொடுத்து வேண்டக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதுதானே விருப்பம். இதில் ஒரு தனி விருப்பம். மற்றது மற்ற அது நான் உங்களையும் பாராட்ட வேணுமே. இப்படியான ஒரு இதை நீங்கள் பெருமதியானது பிஎஸ்ஏ ஒரு சிறி. இந்த ஒரு சிறி 1 சிறி நாங்கள் இதை பெருமதியை பார்த்து வச்சிருக்கோம். என்னட்ட பாரம்பரிய பொருள்கள் இருக்குது. நீங்கள் மறுமுறை இன்னொரு சந்திச்சிகள் காண முடியாத பொருள் என்ன இதுக்கு நாங்கள் ஒரு எடுப்போம். அது இது பிளாட்டினம் தானே. பிளாட்டினம் அது நல்ல ஒரு மற்றது ஆர்பிஎம் குறைஞ்ச சைக்கிள்.
9,000 ஆர்பிஎம். ஓ அப்ப இந்த ஆர்பிஎம் சிலோவா தான் சுழடி கொண்டு போயிடும். ஓமாம் அதான் அந்த வெடிக்கிறது வெட்டு ஒவ்வொரு இடவழிக்கும் வெடிக்கும். எலக்ட்ரானிக் அப்படி இல்லை. அது 4600 சைக்கிள் ஸ்பீட்ல போய் செய்ய டர்ன்ற சத்தம் வருமோ. இது வாட்டர் பம்ப் சிஸ்டம். அதான் ஓகே, உங்க இந்த தகவலுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. இது